கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா யார் நமக்கு முதல் தடையை கொடுப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? When we try to succeed or do something in life, who will be our first hurdle? Do you know? நம்மளுடைய வீட்டார் தான், அவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இல்லைனா அவங்க வெளியே கூட இருப்பாங்க. They may be inside our house or they may be outside. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. Matthew 10:36. And a man's foes will be those of his own household. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒருத்தனுடைய சத்ரு, அதாவது விரோதி, அவனுடைய சொந்த வீட்டார், உறவினர்கள் தான். See what the Bible says? A man's foes, that is enemies, are his own household people, relatives. ஒரு முறை ஒரு கழுதைக்கும் நாய்க்கும் சண்டை. Once a donkey and a dog were fighting. எதுக்காகனா, இந்த ஊருக்கு நான் தான் ராஜான்னு நாய் சொல்லுச்சு, கழுதை நான் தான் ராஜான்னு சொல்லுச்சு. Why they were fighting? The dog said, I am the king of this village. The donkey said, no, I am the king of the village. அதனால ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சு ராஜா யாருன்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. So they decided to keep a competition, then decide who is the king. அந்தபடி ஊர் எல்லையில் ஒரு பெரிய நாற்காலியை போட்டுட்டாங்க. As per the competition, they kept a big chair near the village boundary. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் இருக்கிற 10 தெருவையும் சுற்றி வரணும், சுற்றி வந்து யார் இந்த நாற்காலியில் முதல் உட்கார்றாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு. They said, we have to run around the 10 streets that are in the village and go and sit on the chair. Who is sitting on the chair first is the king. சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விலங்குகள் முன்னாடி போட்டி துவங்குச்சு. They accepted and the competition started in front of other animals. ரெண்டு விலங்குகளும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. Both the animals started running. கழுதை அது மாட்டுக்கு ஓடிட்டு இருந்தது, யாருமே அதை தடை பண்ணவே இல்லை. The donkey was running, nobody stopped it. ஆனா இந்த நாயை ஒவ்வொரு தெரு முனையில இருந்தோம் மற்ற நாய்கள் விரட்டி விட்டுச்சு, கொலைச்சு. But this dog was stopped and it was chased by other dogs in the entrance of every street. நாயோட குணம் இதுதான், மற்ற நாயை அதோடைய எல்லைக்குள்ள வரவிடாது. This is the character of dogs. It will not let dogs inside its own place. அதனால நாய்கள் எல்லாம் சேர்ந்து இது எங்க இடம் அப்படின்ற மாதிரி இந்த நாயை விரட்டிச்சு. So the dogs joined together and chased this dog from its place, that is from their territory. இந்த நாய் எப்படியோ சமாளிச்சு 10 தெருவையும் சுற்றி அந்த நாற்காலி கிட்ட வரும்போது கழுதை ஏற்கனவே உட்கார்ந்து ராஜாவாயிருச்சு. The dog somehow managed and it ran around all the 10 streets, and when it reached the chair, the donkey was already sitting there and it had become the king. நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் போது நமக்கு முதல் தடை பண்றது நம்ம வீட்டார் தான். அதை எப்படி கையாண்டு ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய திறமை. When we try to progress in something, the first hurdle will be from our family. We have to handle it with care and we have to be successful. எந்த கட்டத்திலையும் நம்மளுடைய நோக்கத்துல இருந்து மாறக்கூடாது, நம்ம முயற்சியை கைவிட்டக்கூடாது. In any stage, we should not change our focus and we should not stop trying. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.